ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த பதிவுல தூய்மையான குணம் கொண்ட அப்பாவிகளாக இருக்கக்கூடிய தனக்கென்று ஒழுங்குமுறைகளை பின்பற்றக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முதல் மாதமான ஜனவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை விரிவா பார்க்கலாங்க. முதல்ல வருட கிரகங்கள் என்ன கூறக்கூடிய குரு, ராகு, சனி, கேது பகவான்கள் எங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறாங்கன்றத பார்க்கலாம். முதல்ல கேது பகவான் ஜென்மத்திலே அமைந்திருக்கக்கூடியவராகவும், சனி பகவான் என்பவர் உங்களுக்கு 6ஆம் இடம் என்று கூறக்கூடிய கும்பத்துல அமைந்திருக்கிறாருங்க. களத்திரஸ்தானம் என்னும் 7ஆம் இடத்துல, அதாவது மீனத்துல ராகு பகவான் அமைந்திருக்கிறாரு. மேலும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மேஷ ராசியில குரு பகவான் அமைந்திருக்கக்கூடியவராக இருக்குங்க. மேலும் மாத கிரகங்கள் என்று கூறக்கூடிய சூரிய பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது சுகஸ்தானத்துல 14ஆம் தேதி வரையும், பின்பு உங்களுக்கு பூர்வ புத்திர ஸ்தானத்துக்குள்ள 14ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவது வரைக்கும் மகரத்துல அமைந்திருக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு சுகஸ்தானமான தனுசுவிலேயே அமைந்திருப்பதாகவும், புத பகவான் உங்களுக்கு உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்துல 7ஆம் தேதி வரையும், பின்பு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமான தனுசுவில அமைந்திருக்கக்கூடியவராகவும், சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்துல 18ஆம் தேதி வரையும், பின்பு அவர் உங்களுக்கு 4ஆம் இடமான தனுசுவிற்கு இடம்பெயர்ச்சியாகி இந்த மாதம் முழுவதும் அமைந்து பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதன் மூலமாக எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு, எந்த வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைவதற்கு உதவக்கூடியதாக இருக்குதுன்னு இந்த பதிவுல கண்டிப்பா நம்ம பார்க்கலாங்க. முதல்ல இந்த எல்லா கிரகங்களுடைய அமைவின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையா இந்த மாதத்துல உங்களுக்கு அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படக்கூடிய மாதங்களா தான் இருக்குது. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் சரி, அதாவது ஆண்கள், பெண்கள், தொழிலதிபர்கள், விவசாயிகள், மாணவர்கள், எந்த மாதிரியான கேட்டகரிகளை நீங்க சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய பணிகள்ல, வேலைகள்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அலைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களால சட்டுன்னு டிசிஷன் எடுக்க முடியாம மனசுல நிறைய குழப்பங்கள் வரக்கூடியதாகவும், ஸ்ட்ரெஸ் வரக்கூடியதாகவும் இருக்கும். மேலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு உயிர் பயம் வரக்கூடியதாக இருக்கும். ஐயோ, வண்டியில போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, இப்படி இருந்தா இதுல விழுந்துருவனோன்னு அந்த மாதிரி மரண பயம் வரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதத்துல உங்களுடைய உறவினர்கள் சந்திப்பு உண்டு. ஆனா அதன் மூலமாக உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட பிரச்சனைகள் வருவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலும் உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை தேவைப்படக்கூடியதாக இருக்குதுங்க. எல்லாமே நீங்க நெகட்டிவா சொல்றீங்களேன்னு நீங்க சொல்றது எனக்கு காதுல கேக்குதுங்க. நமக்கு என்ன நடக்குதுன்ற உண்மை சொன்னாதான் அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த மாதத்துல மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேங்க. அதனால இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய சுப பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் பொருளாதார தேவை இல்லைங்களா? அதனால ஒரு 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார வரவுல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பா இருக்குங்க. நீங்க இந்த மாதத்தை நீங்க கடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க விநாயகரை தினம்தோறும் வழிபடுங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் முழு முதற் கடவுளான விநாயகரை மனசுல நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க மனதில் இருக்கிற குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ்கள் நீங்கி நீங்க கண்டிப்பா உங்களுடைய விஷயங்களை முன்னெடுத்து வைக்க முடியும். மேலும் துர்க்கையோடைய வழிபாடு பண்ணுங்க. துர்க்கை அம்மன் கோயிலுக்கு முடிந்தவங்க போங்க. இல்லையா, நீங்க துர்க்கையோடைய நாமாவளிய சொல்லுங்க. அதாவது அவங்களுடைய நாமங்களை தினம்தோறும் அந்த அம்மாவுடைய நாமங்களை சொல்லிட்டு வாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு விபத்து, கண்டம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை துணையோடையும் பிரச்சனை இல்லாம இந்த மாதம் போவதற்கு உதவக்கூடியதாக கண்டிப்பா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தினம்தோறும் சூரிய வழிபாடு நீங்க செய்யுங்க. காலையில எழுந்து குளிச்சுட்டு சூரிய
பகவானை பார்த்து அவருக்கான காயத்ரி மந்திரங்கள் தெரிந்தா சொல்லுங்க, இல்லைன்னா மனசார அவரை நீங்க காலையில வணங்கி வாங்க. இதன் மூலமாக உங்களுடைய உறவினர் மற்றும் பந்துக்களோட உங்களுக்கு, அதாவது நண்பர்களோட வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா இந்த மாதத்துல இல்லாம இருப்பதற்கு இது உதவக்கூடியதாக கண்டிப்பா இருக்குங்க. நேர்களே, மேலும் இந்த மாதத்துல 18, 19ஆம் தேதிகள் சந்திராஷ்டம தேதிகளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால இந்த நாட்கள்ல நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு உத்தமமாக இருக்குங்க. மொத்தத்துல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதல்கள் அனைத்திலும் இருந்து உங்களை காத்து கொள்ள நீங்கள் விநாயகர், துர்க்கை மற்றும் சூரிய பகவானை நீங்க மனதார வணங்கி வந்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாம இந்த மாதத்துல நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் இனிதாக நடைபெறுவதற்கு இந்த வழிபாடுகள் உங்களுக்கு உதவக்கூடியதாக கண்டிப்பா இருக்குங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.